ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வெண்டைக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறேன். எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? நம்ம புளிக்குழம்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். மிக்சியில் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும். வெண்டைக்காய் நல்லா ட்ரை ஆகணும். அப்படின்னா தான் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்காது. நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்புறம் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கணும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு புளி தனியாக நம்ம கரைச்சி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்க்கணும். மசாலா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்ச வெண்டைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மசாலா கூட்டி போட்டாச்சு. இப்போ மசாலா நல்லா பச்சை வாசம் போக தட்டியும் நல்லா வேகணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மூடி போட்டு மூடிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. நல்லா மசாலா நல்லா பச்சை வாசமும் போயிடுச்சு. நல்ல சுவையான வெண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிட்டு. நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.